Welcome friends, நம்ம exercise 13.2ல 8th question பார்க்கலாம். So a spherical glass vessel has a cylindrical neck 8 cm long. ஒரு spherical glass vessel இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு neck எப்படி இருக்கு? Cylindrical shapeல இருக்கு. So இது மாதிரி இருக்கு. மேல cylindrical neck. So அதுக்கு கீழ உங்களுக்கு என்ன இருக்கு? Spherical glass vessel இருக்கு. Okay. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா cylindrical neck 8 cm long. So இந்த cylindrical neck வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 8 cm, 2 cm in diameter. So டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு? 2 cm in diameter. Our spherical part is 8.5 cm. So the spherical part எவ்வளவு? 8.5 cm. Okay. So by measuring the amount of water it holds, a child find is 345 cm cube. So இதை measure பண்ணும்போது total volume எவ்வளவு இருக்குன்னு ஒரு child find பண்றாங்கன்னா 345 அவங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்றாங்க. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா அவங்க ஃபைண்ட் பண்ண ஆன்சர் அண்ட் child ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட்டா ராங்கான்னு மட்டும் செக் பண்ணணும். ஓகே. சோ அப்ப total volume of pole equal to என்ன வந்துரும்? Volume of cylinder plus volume of spherical part. So volume of pole equal to volume of cylinder plus volume of sphere. Okay, so just இந்த ரெண்டு ஃபார்முலா மூலம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So volume of cylinder ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? pi r square h. Volume of sphere ஓட ஃபார்முலா 4/3 pi r cube. So pi r square h plus volume of sphere ஓட ஃபார்முலா 4/3 pi r cube. Okay, so pi ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? 3.14 into radius of cylinder. So radius of cylinder என்ன உங்களுக்கு? Diameter தான் 2, அப்ப radius of cylinder என்ன வந்துரும்? 1. So 1 square into height of cylinder எவ்வளோ? 8 plus 4/3 into 3.14 into radius of sphere. So total உங்களுக்கு கொடுத்து diameter of sphere. So radius of sphere na 8.5 divided by 2. So 8.5 divided by 2 whole cube. Okay, so just இப்போ என்ன பண்ணும்? இந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது தான் ஆன்சர். ஓகே. So 8 into 3.14 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா so 3.14 into 1 square 1 தான். 8 into 3.14 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25.12. So plus 4/3 into 3.14 into 8.5 divided by 2 whole cube மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 321.392 approximate வரும். ஓகே. சோ நான் கால்குலேஷன்ல போட்டா ரொம்ப லேட் ஆகும்ன்றதனால தான் டைரக்ட் ஆன்சர் சொல்றேன். கால்குலேஷன் போட்டு பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். நீங்க 8.5 divided by 2ன்றது வந்து 4.25 ன்னு எடுத்துக்கோங்க. சோ 4.25 cube approximate எடுத்தீங்கன்னா 321.392. சோ இப்போ ரெண்டு பார்ட்டையும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். சோ 321.392 plus 25.12 equal to 316.512 உங்களுக்கு. ஓகே. சோ 300 இது ரெண்டையும் ஆட் பண்ணனா என்ன வரும் உங்களுக்கு? 6 2 plus 2 4. So 346 plus 392 plus 12. So 392 12 போட்டோம்னா 4. So 10 404. So 346.404 centimeter cube. ஓகே. ஸோ நம்ம ஆன்சர் வர வேண்டியது 345 centimeter cube. ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன தான் வருது? இந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக அக்யூரேட்டாக வராது. கிட்டத்தட்ட 345 அப்படின்னா 344 இல்லை 346 இது மாதிரி வந்தாவே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நம்ம என்ன செக் பண்ணோம்? சைல்டு ஃபைண்ட் பண்ணது 345 centimeter cube வந்து கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வருது? 346.51 வருது. ஸோ therefore clearly she is correctly found the volume. ஓகே. ஸோ இது நீங்கள் ஓரளவு 3.14 எடுத்து அப்ராக்சிமேட்டாக ஃபைன் பண்ணிங்கனாவே 346.4 வரும். இங்கே 345 கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு அப்ராக்சிமேட்டாக தான் வரும். அக்யூரேட்டாக 345 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஓரளவு அப்ராக்சிமேட்டாக வந்தாவே ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட் தான். ஓகே, தேங்க்யூ.